ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பார்க்கலாம். இது ஒரு ஆப்பிள் பை ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இதில் ஆப்பிள் செய்கிறதுக்காக நான் 3 கலர் க்ளே யூஸ் பண்ணுறேன். எல்லோ, ரெட் அண்ட் ஆரஞ்ச். இது நான் ஹோம்மேட் க்ளே தான் யூஸ் பண்ணுறேன். ஹோம்மேட் க்ளேயோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். க்ளேவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு ஆப்பிள் கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலர் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஜஸ்ட் அதை ரவுண்ட் ஷேப் பண்ணி ஆப்பிள் ஷேப்க்கு கொண்டு வந்துடுறேன். ஷேட்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் பெயிண்டிங்லேயே கூட கலர் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணி கூட நம்ம ஆப்பிள் மாதிரியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக ஆப்பிள் மாதிரியே தெரியறதுக்காக கொஞ்சம் டூல்ஸ் யூஸ் பண்ணி நான் ஆப்பிள் மாதிரியே பண்ணுறேன். குட்டி லீஃப் வேறு அதில் வைக்கிறேன். எல்லாமே நம்ம இஷ்டம்தான், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செய்யலாம். நெக்ஸ்ட்டு இந்த பை ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு எல்லோ கலர் க்ளே எடுத்து அதில் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ரெட் கலர் க்ளே யூஸ் பண்ணி அதோடய ஃபில்லிங்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அது உள்ள ஸ்டஃபிங்ஸ் இருக்க மாதிரி அழகாக தெரியும். சாரி கைஸ், அந்த வீடியோ ஃபைல் மிஸ் ஆயிடுச்சு. அதனால் நான் உங்களுக்கு பை எப்படி பண்ணுறேன்றதை காமிக்க முடியாமல் போயிடுச்சு. உங்களுக்கு நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை நான் எப்படி பண்ணேன்னு. ஒரு சேம் எல்லோ கலர் இது ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அதை பை மாதிரியே பின்னி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் எக்ஸாக்டாக அதே மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டான லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பிளை நான் பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுவுமே அதே மாதிரி தான் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி. இது சால்ட் அண்ட் பெப்பர் பாக்ஸு. இதுவும் நான் ஷேப்பிங் டூல் யூஸ் பண்ணி தான் ஷேப் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேல்க்கும் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பட்டர் ஸ்லைஸ் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ண ஆப்பிள் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இது நான் ஆப்பிள் ஒயிட் கலரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெட் கலரில் பின்னாடி கலர் அடிச்சிருக்கேன். யாருக்காவது இந்த பை பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்களா, வீடியோ கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக மறுபடியும் செஞ்சு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.